ஆஹா, கடைசியில ஒரு பெரிய கப்பு மேட்ச் வரப்போகுது. பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நீ எப்படி இருக்க? மரியாதையா ஓடி போயிரு. கப்புன்னு சொல்லு, முன்னாடி இருக்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடாத. ஏய், எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா இந்த கப்பை ஜெயிக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு கப்போட வரணும்டா வெற்றி உள்ள. ஒரு பையனை மதிக்க கூட மாட்டேங்கிறான் இந்த ட்ரோஃபிய. இதுல பெரிய கப்புன்னு வர சொல்றான். தவறு. நீங்க மதிக்க மாட்டீங்க, நாங்களா ரொம்ப மதிப்போம் அது. ஏன்னா இது எவ்வளவு கஷ்டம். எத்தனை ட்ரோஃபி நாங்க வச்சிருக்கோம் தெரியுமா? பெருமையா சொல்லுவோம். சை. வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு ப்ராப்பர் சீசன் ஆரம்பிக்க போகுது. அதனால நாங்களும் வந்து எக்ஸைட்டடா இருக்கிறோம். நீங்களும் வந்து ஒரு வெறிக்கொண்டு இருப்பீங்கன்றதை நம்புறோம். அதுவுமே ஆரம்பிக்கும் போதே ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து மான்செஸ்டர் டார்பி. நம்ம வந்து போன வாட்டி வந்து ஃபைனல்ஸ்ல அன்எக்ஸ்பெக்டடா என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்படித்தான் கூவணும். இதெல்லாம் ஒரு கேமா? இதெல்லாம் வந்து மேன் சிட்டிக்கு சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்னு சொன்னோம். ஆனா வந்தானுங்க பாரு யுனைடெட். எங்க இருந்து உண்மையிலேயே நம்ம எப்படிடா அதை பண்ணாங்க இன்னமும் புரியல. தட் இஸ் தி மேன் யுனைடெட் பவர் மேன். இட்ஸ் பீன் சோ many months. ஆனா இன்னமும் புரியல என்னதான் பண்ணானுங்க அந்த கேம்ல. அது டென்னாகே தெரியாது நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் been a brilliant. ஆனா வந்துட்டு பாரு 2 season he came 2 trophies. அவ்வளவுதான். you were zero man. இப்ப நாங்க ஆர்சனலுக்கு வந்து பெரிய பிரஷர். அதே மாதிரி இப்ப வந்து டென்னாக தான் வந்து லீடரா இருக்கான். என்ன சொல்றேன்னா எல்லாம் கிளம்பியாச்சு. மேனேஜர் கிளம்பிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டான். அவ்வளவுதான். பெப் கிளம்பிட்டாருன்னா டென்னாக போல் போல் எது வந்தாலும் ஏங்கிட்ட போல். நான் விஸ்வாவிட மேல். எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவருக்கு தான். டென்னாக ட்ரோஃபி ஜெயிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரோஃபி ஜெயிச்சாச்சு. மேனேஜர் இவ்வளவு வருஷம் இருக்கிறாரு, அவருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா பாரு, நம்ம வந்து அடுத்த டாபிக் முன்னாடி போறதுக்கு முன்னாடி பாரு, சம்மர்ல அவ்வளவு ஸ்க்ரூட்டனி பண்ணி போயிடுவான்னு சொல்லி ரிவ்யூ எல்லாம் முடிச்சு டூக்கல் கிட்ட பேசியும் எஸ்ஜேஆர் வந்து தம்பி நீதான்ப்பா கரெக்ட், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அந்த மாதிரி நினைச்சு நானா எங்க கிளம்ப முடியாதுன்னு ஓனரே அவர் வந்து நீதான்டா கரெக்டான மனுஷன் தெய்வம் டைப் பண்ண வச்சு கான்ட்ராக்டும் சைன் பண்ண வச்சு கரெக்ட் நல்லா டென்னாக்கு வந்துட்டு தி மேன் ஃபார் த ஜாப் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு போறதுக்கு மேலும் மேலும் டென்னாக பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி சீல்டு ஒரு சீல்டு, கம்யூனிட்டி ஷீல்ட், பிக் ஷீல்ட், the big shield, அவ்வளவு பெரிய சீல்டா இருந்தாலும் ஒரு பையன் பொருட்டா மதிக்கிறது இல்ல. இது பெருசா இல்லையா? என்ன சீரியல்? why are you degrading serials? why are you degrading TV serials? you know how many people is keeping engrossed in the evenings? சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க டீம் இல்லைன்னா உடனே வந்து ஜஸ்ட் ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி மேட்ச் அப்படின்றவானுங்க. உடனே அது ஒரு ட்ரோஃபின்னு கொடுக்குறீங்கன்னு கடுப்பேற்றுவானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய கேம். ஏன்னா பிரீமியர் லீக் ஜெயிச்ச டீமும் அப்புறம் FA கப் ரெண்டுமே வந்துட்டு பெரிய டீம் தான் ஆடும். ஏன்னா வந்து அவ்வளவு ஈஸியாவும் எடுத்துக்க முடியாது. முன்னாடி வந்து யுனைடெட் சிட்டி நம்ம வந்து நடானுங்க சிட்டி இன்னொரு ட்ரோஃபி ஜெயிச்சிருவாங்க நினைச்சோம். என்ன நடந்தது? அஜயோ அதேதான். சிட்டி வந்து கம்யூனிட்டி ஷீல்ட்ல வந்து நிறைய வாட்டி தோத்துதான் போயிருக்கானுங்க. அவனுங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஆமா, பிரீமியர் லீக் ஜெயிச்சவங்க யூஸ்வலா தோத்துருவாங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஆமா. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இது ஒரு பயங்கரமான காம்படிஷன் தான். நீ ஈஸியா பிரீமியர் லீக் ஜெயிச்சவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட். ஆக மொத்தம் வந்து கம்யூனிட்டி ஷீல்ட் பெருசுங்கற. இட் இஸ் a big trophy. It is a very important trophy. நான் அப்படி சொல்லிட்டான் பய உள்ள. ஆனா ஏன்னா அவங்க கேபினட் ஃபுல்லாவே கம்யூனிட்டி ஷீல்டா தான் இருக்கு. அதனால அவன் ஒத்துக்கிட்டான் கம்யூனிட்டி ஷீல்ட் இடம் பத்தல கம்யூனிட்டி ஷீல்ட் வைக்கிறதுக்கு. அதுதான் இன்னும் ஒரு பெரிய. அது சரி, இடம் பெரிய வேற கப் வாங்கினா தானே இடம் வந்து என்ன வேக்கன்ட் தேவைப்படும். இப்போதைக்கு தேவைப்படாது. அப்படியே இருந்துக்கலாம் ஆர்சனலுக்கு. பட் கோயிங் பேக் டு எரிக் டென் ஹாக். எஸ், தாக்கு பிடிப்பாரு முதல்ல நினைச்சியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்னதான் நினைச்சாலும் இந்த மனுஷன் காமெடி தான் பண்ணுவாயா நினைச்சா தும்மின்னு தூக்கி ஒரு ட்ரோஃபியை கொடுத்துறாரு. ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. சூப்பர் கேம். பாதி டீம் இன்ஜர்டா இருந்தாலும் ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ வந்து இனிமே நான் வந்து டென்னாக பத்தி என்ன கருத்து சொல்றதுன்னு முடிவெடுக்க அதெல்லாம் முடியாதடா. மேட்ச் நடந்தா கலாய்க்க தானே செய்வேன். அப்படிதான். ஆக மொத்தம் தாக்கு பிடிச்சிட்டாரு. ஆமா, கோயிங் ஃபார்வர்ட் எப்படின்னு நினைக்கிறேன்? ஐ திங்க் அவுட் ஆஃப் இப்போ வந்து அதான் ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இருக்குன்னா அவுட் ஆஃப் ஆல் தி டாப் டீம்ஸ், நம்மளோட அந்த டாப் சொல்ற டீம்ஸ்ல வந்துட்டு ஸ்டேபிளா அந்த அந்த ப்ராசஸ்ல வந்து ஒரு 2 years டீமை செட்டப் பண்ணி இப்போ ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது டென்னாக். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இதுக்கு மேல வந்துட்டு அவர் என்ன கேம் பிளான் இருக்கோ அதை வந்து செயல்படுத்த முடியும்ன்றத நான் நம்புறேன். நீ என்ன நினைக்கிற? முடியுங்கிறத நம்புறியா, பண்ணணும்னு சொல்றியா? இல்ல, ஆக்சுவலா பண்ண முடியும்ன்றத நம்புறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரோட் பிளாக் இருந்தது. இந்த இன்ஜுரி வந்து ஃபுல் சீசன் அவருக்கு வந்து ரொம்ப அடிபட்டுது. அதனால ஆப்வியஸ்லி நினைச்சாலும் பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருந்தாரு. இந்த வாட்டி முடியும்ன்ற நான். ஸோ வந்து டீம் சரியா இருந்ததுன்னா அவர் நினைச்சதை கண்டிப்பா
முடியும். ஏன்னா அது இல்லாத போதே ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சார். அதோ கரெக்டா இருக்கிற போது ஏன் பண்ண முடியாது? இதேதான் நீ சொல்ற. ஆனா வர்றதுக்கு உள்ளாரியே லூக்ஸா இஸ் அவுட், விக்டர் லிண்டலாஃப் இஸ் அவுட், ஹாரி மெக்வயர் இஸ் அவுட், வான் பிசாக்கா இஸ் ஆல்சோ அவுட். ஐயோ, அதாவது லூக்ஸா பத்தி சூப்பர் சொல்லிருக்காங்க. ஆடினது 120 நிமிஷம் இங்கிலாந்துக்கு. அதுக்கு முன்னாடி இன்ஜர் 120 நிமிஷம் விளையாண்டாப்ல, ஹாலிடே போனாப்ல இன்ஜர். என்னடா என்னடா ஆமா, ஆக்சுவலா யூரோல வந்துட்டு ட்ரிப்பியர் தான் லெஃப்ட் பேக் ஆட்டு இருந்தாரு, ஆடவும் இல்ல. ஆமா, அது இல்லாமலே நீவே வந்து கொஞ்சம் லெஃப்ட் பேக் பொசிஷன் வந்து யுனைடெட்ல அப்படி இப்படி மாறி யாரோ மலேசியா ஆடிட்டு இருந்தாரு. வந்துட்டான், மலேசியாவை பார்த்துட்டு உயிரோட வந்துட்டாரு. அப்புறம் திடீர்னு வந்துட்டு டாலோ லெஃப்ட் பேக் அப்படின்னு போயிட்டு இருந்தது. சோ அது வந்து பழக்கப்பட்டது ஆக்சுவலா. இல்லையா வருத்தோட போற சரி கிளம்புவா, அடுத்தது யாருன்னு பாத்துட்டு போவாரு நம்ம. அதுவும் இல்லாம ஒரு சைனிங்கும் பண்ணாங்க, 60 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. ஆமா, பாவம் அவனும் இன்ஜர்ட். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லில ஆடினாரு போறோம். அப்புறம் அவரும் பாவம் நல்லா எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்டா இருந்தது. பட் அவரும் இன்ஜர்ட். அது இல்லாம இன்னொருத்தர் வர சைன் பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி இன்னொரு வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணுவோம். பட் அதை தவிர்த்து யுனைடெட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பேக்லைன் ஆஸ் யூஷுவல் அந்த பேக்லைன் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு யாரோ சனி வச்சுனாயா, என்ன பண்ணாலும் சரி அந்த பேக்லைன்ல எவனா ஒரு இன்ஜர் ஆயிடா இருக்கான். சரி, இன்ஜுரிஸ் போக ஸ்டார்டிங் லைன் சொல்லு பார்க்கலாம். யுனைடெட் இப்போ வந்து யுனைடெடோட ஸ்டார்டிங் லைன் அப் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஒனானா இஸ் பேக் தி மேன், இஸ் பேக் தி மேன், மேத் லெஜெண்ட். தம்பி என்ன சொல்லிக்க தெரியுமா, திஸ் சீசன் ஐ வில் டேக் மோர் ரிஸ்க்ஸ், யுனைடெட் ஃபேன்ஸ் ரெடியா இருக்க, தரமா இருக்குன்னு சொல்லிருக்கான். போன வாட்டி எடுத்து ரிஸ்கே வந்து நிறைய அட்ரஸ் பண்ணாரு. இந்த வாட்டி என்ன ரிஸ்க் எடுத்து போறாரோ. பட் யா அட் த பேக் வந்துட்டு ஒனானா, அப்புறம் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரியே டாலோ, காசமீரோ, மார்டினஸ், அம்மாஸ் அப்படின்றாங்க. இது நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஏன்னா இவான்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லெஃப்ட் பேக் யார போட்டிருக்காங்க? லெஃப்ட் பேக் தான் வந்து டாலோ, ரைட்ல வந்துட்டு அம்மாஸ்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு. அவன் தான் வான் பிசாக்காவும் கிடையாது, மலேசியாவும் கிடையாது, எல்லாம் இன்ஜர்ட்ல. அதனால வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க. பட் காசமீரோ டவுட்டா இருக்குது. மத்தபடி வந்துட்டு எரிக்சன், ப்ரூனோ பெர்னாண்டஸ், அப்புறமா வந்துட்டு கர்னாச்சோ, ராஷ்பர்ட், சான்சோ எல்லாம் போடுறானுங்க. சான்சோ பேய், சான்சோ இஸ் கமிங் இன் ரெட் ஹாட் ரீஜுவனேஷன். அதனால வந்துட்டு சான்சோ அனிப்பெல்லாம் கேட்டார். ஆமா, ஆள வாய்ப்பு இருக்குது. அவரும் அப்புறம் அம்மாதியாலோ இப்படி சொல்றாங்க. பட் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் வந்து இன்ஜோர்டா இல்ல வந்து லைட் நாக் ஆனன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து அகைன்ஸ்ட் ஆர்சனல் வந்துட்டு ஆடுறப்ப யுனைடெட்ல வந்து ஹாய்லண்ட் இன்ஜோர் ஆச்சு. சோ அதுக்கப்புறம் ரிகவர் ஆனான்னு தெரியல. சோ வந்துட்டு ஜெர்க்ஸியும் வந்து பெருசா பேச்சு வரல. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய டீம் தான் இப்போதைக்கு என்ன சொல்றது, ஓஜி யுனைடெட். நீ அதுக்கே போயிட்ட, ஓஜி யுனைடெட்க்கே போயிட்டே. இவரு டென்னாக் கிரியேட் பண்ண டீம் அப்படி இருக்கு போகுதுன்ற. சரி, கோயிங் இன்டு தி யுனைடெட் கம்யூனிட்டி ஷீல்ட் கேம். எஸ், பயங்கர ஹைப் கொடுத்தால் நம்மளும் வந்து ஒவ்வொரு கேமுக்கும் வந்து மேன் சிட்டி ஈஸியா பிறந்துருவாங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த தடவை மேன் சிட்டிக்கு பாதி பேர் ப்ரீ சீசனுக்கே வரல. ஆமா, எல்லாரும் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹாலிடே எடுத்துட்டு அதான போனோம். அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து சரி ஓகே ட்ரிபிள் ஜெயிச்சாங்க, ஒரு நியாயம் இருக்குது. இப்போ வந்து எதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட், ஒரே இன்டர்நேஷனல் பிரேக் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து நாங்க எக்ஸ்டெண்டட் பிரேக் வேணும்ட்டு ஹாய்லண்ட் வந்து இப்பதான் ஆடி இருக்கான். ஒரு இந்த போன கேம்ல தான் 3 கோல் போட்டானே ப்ரீ சீசன்ல. போர் அடிக்குது, கை கால விரிச்சா 2 கோல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவரு போர் அடின்னு கோல் போட்டாரு. நீ சொல்ற கேம் முன்னாடியும் 2 கோல் போட்டாரு. அவரு ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காரு as usual. சோ நிறைய பிளேயர்ஸ் வந்து டோக்கு படிச்சான் பையன், டோக்கு டெப்ரைன் எல்லாம் ஆடவே இல்லையா ப்ரீ சீசன்ல. சோ பெப் வந்து கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா என்னைக்கு நம்ம பெப்ப நம்பி இருக்கோம், அது கரெக்ட் தான். ஸோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிக் நேம்ஸ் ஆன டெப்ராய்னா, டோக்கு, சில்வா, அகாஞ்சி, ரியாஸ், நுனியஸ்லாம் வந்துட்டு ஆடல ப்ரீ சீசன்ல, ஒரு கேம் கூட ஆடல. ஸோ அவங்க அந்த ஃபிட்னஸ் இன்னொன்று அந்த ரிதம் அதெல்லாம் வரது கொஞ்சம் டைம் ஆகும். டெப்ராய்னா வேற புது ஹேர் ஸ்டைல போட்டு வந்து எல்லாரையும் மிரட்டி, அவர் வருஷம் புது ஹேர் ஸ்டைல் இறக்கிடுவாரு. அதனால வந்துட்டு இந்த வருஷத்துக்கு வந்து டாப் நாட். ஆமா, ஸோ அது இல்லாம செவினியோன்ற ஒரு புது மிட்ஃபீல்டர் இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு என்னன்னா அவரோட டீம்ல வந்துட்டு ஒரு ஐ திங்க் 75% ஆஃப் தி கேம்ஸ் ஆடிருப்பாங்க ஜூலியன் ஆல்வரஸ். அவரும் வந்து இல்லாதப்போ வந்துட்டு என்ன நடக்க போகுது அந்த பொசிஷன்ல. ஏன்னா ஒரு அட்டாக்கிங் கிரியேட்டிவிட்டி வந்து டெப்ராய்னா இல்லாதப்போ அவர் தான் பண்ணா. இப்ப வந்து அவனும் ஆடலன்னா யார் அந்த பொசிஷன் ஆட போறான்றது ஒரு மேஜர் டவுட்டா இருக்கு. லைன் அப் என்னவா இருக்கு. சோ வந்து இப்போதைக்கு ஒர்டேகா இந்த கீப்பர், இதுதான் ரொம்ப ஆசைப்பட்டாரு அவரு. இந்த மாதிரி எடர்சன் ரீப்ளேஸ் பண்ணணும்ட்டு. நான் எடர்சனும் வந்து கடுப்பாயிட்டு கிளம்புற மாதிரி இருந்து நிறைய டாக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஒர்டேகா தான் நம்பர் 1 பா. அப்புறம் வந்துட்டு ரீகோ லூயிஸ். ஒர்டேகா மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். ஆமா, ஏன்டா அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. பறந்துருக்கு பாய்ஸ். லூயிஸ், டியாஸ், அப்புறம் அகாஞ்சி, குவாடியோல், இதுவே வந்து ஒரு பயங்கரமான பேக் லைனு. அது இல்லாம டெப்ராய்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. டெப்ராய்னா, கோவாச்சிச், அப்புறம் இந்த ஆஸ்கர் பாப், அப்புறம் சில்வா,
கிரேலிஷ், ஹாலண்ட் இதுதான் வந்துட்டு நம்ம என்ன எக்ஸ்பெக்டட். ரெஜுவினேஷன் ஆஃப் கிரீலிஷ் மறுபடியும் கிரேலிஷ் தான் வந்துட்டு அந்த கேம்ல கேப்டன் ஆடி கோல்லாம் வர போறாரு ப்ரீ சீசன்ல. ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்குது. சோ சரி, ராட்ரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லையாமா. அது ஒரு பிக் நியூஸ். சோ கோயிங் இன்டு தி கேம் ரெண்டு பேர் லைனப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நீ என்ன கேம்ல எதிர்பார்க்கற? யாரு சீரியஸா எடுத்து விளையாடுவா முதல்ல? ஐ திங்க் வந்துட்டு யுனைடெட் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரியஸா எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல். ஏன்னா கம்யூனிட்டி ஷீல்டு வந்துட்டு பிரீமியர் லீக் ஜெயிச்சவங்க வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அது ஜெயிச்சதா ஹிஸ்டரி கம்மி தான். அண்ட் டாப் ஆஃப் தட் சிட்டி வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்களா எனக்கு டவுட்டா தான் இருக்குது. எல்லாம் லாஸ்ட் சீசனா பார்த்தோம், அவனுக்கு வந்து அப்பயும் வந்து யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் கொடுத்தாரு, அவரு பெருசா ஒன்னும் ஆடல. அதே மாதிரி இந்த மாதிரி யுனைடெட் வந்து ஒரு நியூ ஓனர்ஷிப், ஒரு நியூ ஸ்குவாட் எல்லாமே. அதனால வந்து ஒரு உள்ள வர்றப்பே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரியை போட்டுதான் வரணும்னு நினைக்கிறானுங்க. சோ ஐ திங்க் யுனைடெடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருக்கு. நான் சொல்றதா யுனைடெட் 3-0 வின். ஆஹா, நீ என்னடா 3-0 சொன்னா நான் வந்து 4-0 சொல்ல மாட்டேன். நான் எப்படி பேசுறேன்? ஐ திங்க் வந்துட்டு சிட்டிக்கு பாதி டீம் இல்ல, இத கூட யுனைடெட் ஜெயிக்கலனா அப்புறம் யுனைடெட்ல என்ன டீம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி பேசுவோம்? நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அதேதான் போன வாட்டி நடந்ததேதான். ஒரு 1 நாள் டிரா போட்டுட்டு அதுக்கப்புறம் பெனால்டிஸ் தூக்கிட்டு போய் ஜெயிக்கணும், அவ்வளவுதான். எனக்குலாம் ஈஸி யுனைடெட் வின்னு தோணுது. ஃபர்ஸ்ட் பிக் ட்ரோஃபி ஆஃப் த சீசன் வந்து ரெட் டெவில்ஸ்க்கு போகணும்னு எழுதி வச்சுட்டாங்கயா சுபாஷ். சரி, அப்ப ஒருவேளை யுனைடெட் ஜெயிக்காம சிட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா இதுல எவன் தோக்குறானோ அவன் தான் பிரீமியர் லீக் ஜெயிக்கிறான். அப்ப யுனைடெட் பிரீமியர் லீகோ தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. யுனைடெட் வந்து இப்ப தோத்து போனா அவங்க வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான். ஓ